நன்றி சார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி லைட் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் தலைவர் திரு கே பிரேம்குமார் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அனைத்து ஊர்களிடத்திலும் அன்பு செய், பசி போக்கு, தயவு காட்டு, அவற்றுக்கு மனதாலும் தீங்கு நினைக்காதே. இது வள்ளலாரோட தத்துவம். இதை கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு டைம் ரோட்டில் போகிறப்ப அவரை தவழ்ந்து ஒரு அம்மா அவர்கிட்ட யாசகம் கேட்டாங்களாம். அதை பார்த்துட்டு கையில் இருக்க எல்லாத்தையும் அன்றைக்கி கொடுத்துட்டாரு. அதே யோசனையாகவே இருந்துட்டு இவங்கள மாதிரி மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்றை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பித்த லைட் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அண்டு மனநல காப்பகம் அண்டு முதியோர் இல்லம் இதை சின்னதாக ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 143 நபர்களை வச்சு அவரை பராமரிச்சுட்டு வராரு. அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் கேட்டப்ப இந்த மாதிரி மக்களுக்காக, முக்கியமாக கண்ணு தெரியாதவங்களுக்காக ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படின்றதான் என்னோட முக்கிய நோக்கம் அப்படின்ற மாதிரி சார் சொன்னார். சாரோட நோக்கம் கூடிய விரைவில் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம அமைப்பு சார்பாக, நம்ம விருதுக்குழு சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர்கள் இன்னும் பல சேவைகளையும் பல மக்களையும் சமூக நல விஷயங்களையும் முன்னெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்களுக்கு நம்ம அமைப்பு சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் சிறந்த சமூக சேவகர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். சார், இந்த விருதை வழங்குறதுக்கு நம்ம விழாவை தலைமையேற்று நடக்கிற திரு சீனிவாசன் சார் அவர்களையும், நம்ம அன்பு சகோதரர் ஆண்டவர் சார் அவர்களையும், அம்சர் சார், ரஞ்சித் சார் அண்டு பார்த்தீங்கன்னா மௌலானாஜி அவங்களுக்கு சேக்னா பாவாஜி அவங்களுக்கு, நம்ம பால்துறை சார் வாங்க மேடைக்கு வாங்க சார். அவங்களுக்கு பிரேம்குமார் சார் ஒரு சிறப்புரை ஆற்றும்படி உங்களை எல்லாரும் சார்பாக அனுமதி கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏபிஜே இந்த குளோபல் அமைப்பு மிக சிறப்பாக செயல்படுகிறது என்பதை இங்கே வந்த பின்பு காண முடிகிறது. அதற்காக முதலாவது அந்த அமைப்பிற்கு, அதனுடைய தலைவர் சலீம் அவர்களுக்கு, ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய லட்சுமி பிரபா அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அதனுடைய இன்றைக்கு தலைமையேற்று
மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வி சீனிவாசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல வந்திருக்கின்ற விஐபிகள், மிக சிறந்த பேச்சாளரான ரஞ்சித் சார், இன்னும் அதே போல இந்த பாக்ஸிங் செயலர் சரவணன் சார், அதே போல அருண்குமார் சார், இன்னும் ஆண்டவர் சார், மின்னல் அம்ஜத் சார், சேகனபாய் அவர்கள் தான் எங்களுடைய அமைப்பினுடைய துணைத் தலைவர். அதே போல காயல் மௌலானா பாய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் பணியில மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நாகர்கோயிலை சார்ந்த அந்த சிலம்பம் பால்ராஜ் சார் அவர் பால்துறை அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த அளவிற்கு வருவதற்கு நான் பெரிய சேவை ஒன்றும் நான் செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற சேவை அவ்வளவு சிறப்பானது. ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, மொழியை தாண்டி சிறப்பாக சேவை செய்கிறீர்கள். உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்வதற்கு வழியை உருவாக்குகிறீர்கள். நான் ஒரு சிறிய சேவை செய்கின்றேன். குறிப்பாக நான் போக்குவரத்து துறைகளை பணியாற்றி ஓய்வு பெற்றவன். ஒரு நாள் சாலையில் சென்ற பொழுது 2 கால்களும் இழந்த ஒரு வயது முதிர்ந்த தாயார், அவர்களை பார்த்த பொழுதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். அவர்களை ஏற்று பராமரிக்க ஆரம்பித்தேன். படிப்படியாக ஆதரவற்ற நிலையில் இருந்த மக்களை கண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய தூண்டுதல் என்று நான் சொல்லுவேன். ஒருவேளை இங்கே எம்மதமும் சம்மதம் என்ற சூழ்நிலையில் உள்ளவர்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் காயல் மௌலானா சார் அவர்கள், எங்களுடைய துணைத் தலைவர் சேகனாபாய் அவர்கள், ஆண்டவர் ஐயா அவர்கள் என்று மதம் தாண்டி இங்கே செயல்படுகிற அருமையான ஒரு செயல்பாடு. அப்படிப்பட்ட அந்த சூழலில் இது இன்னும் நான் சொல்ல வேண்டுமானால் எங்களுடைய அமைப்பில் 143 பேர் இருக்கிறார்கள். காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மக்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எங்கிருந்து வருகிறார்கள் என்றால் திருச்செந்தூர் கோயில் வாசலிலே ஆதரவற்ற சூழ்நிலையில் இருந்தவர்கள். அவர்களை காவல்துறை மூலமாக, வட்டாட்சியர் மூலமாக, மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எங்களிடத்திலே கொண்டு விடப்படுகிறவர்கள். எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கிற மக்கள் தான். கண் தெரியாதவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், கால் இழந்தவர்கள், கை இழந்தவர்கள், சில வேளைகளிலே ரோட்டிலே சாலையிலே சுய நினைவு இல்லாத நிலையில் இருந்தாலும் தூக்கி கொண்டு வருவார்கள். அவர்களை ஏற்றி அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அவர்களை பராமரித்து அவருடைய இறுதி சடங்கும் கிட்டத்தட்ட நாங்களே அதை பார்த்து கொள்வோம். ஏனென்றால் அவர்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது, யாரும் தேடி வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. ஏறக்குறை இதுவரை ஒரு 150 பேர் அடக்கம் செய்திருப்போம் என்று நான் எண்ணுகிறேன். இப்படிப்பட்ட சேவை செய்வதற்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தார். இது எங்களுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல. ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட சேவை, இதில் நம்முடைய சாரை சொல்ல வேண்டுமானால் நான் அவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு செய்கிறார்கள். தொடர்ந்து இந்த பணி வளரும். இதை சேவை செய்கிற அத்தனை பேரையும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் பல வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேவைகளை ரொம்ப சிறப்பாக வந்து ஆசிரமம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே கண்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற மக்களுக்கு தான் வந்து நம்ம நிவாரணம் கொடுத்து இன்னைக்கு வந்து சிறப்பிக்கிறவங்களை கண்டு கிட்டத்தட்ட வந்து அவங்க மக்களுக்கு ஒரு 25 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 கிலோ அரிசி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கி வைக்கிறவங்களை கண்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு ஒத்துழைப்பு கொடுத்தவங்களுக்கு வந்து சேக்கினா ஜிக்கும் நம்ம காயல்பட்ட மௌலானாஜிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுக்குறவங்களுக்கு கண்டு அதுபோல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை வந்து நம்ம கேட்ட அடுத்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அன்பு சகோதரர் ஆண்டவர் அவங்களுக்கு கண்டு ஆண்டவர் அறக்கட்டளை, பேரே ஆண்டவர் அறக்கட்டளை தான் அவங்களுக்கு கண்டு ஆண்டவர் சோறு போடாமல் நம்மளுக்கு யார் போட போறா இல்லையா? அவங்களுக்கு கண்டு நம்மளுக்கு சோறு வந்து ஆண்டவர் தான் போடணும். அதை நீங்கள் சிறப்பாக பண்ண ஆண்டவர் ஐயாவுக்கும் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நன்றியை சொல்லிக்கிறோம் உங்களுக்கு கண்டு. நன்றிங்க சார். நன்றி நன்றி ரொம்ப நன்றி சார்.